Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். முதல்ல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு துணிவு வேண்டும். நல்ல விஷயங்கள் செய்ய போற பொழுதுதான் நீங்க எதிர்க்கப்படுவீங்க, நீங்க கலங்கப்படுத்தப்படுவீங்க, நீங்க விமர்சிக்கப்படுவீங்க. வேடிக்கை பார்க்க வந்த எனக்கே இவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கு. சந்தர்ப்பங்கள்ல சில அவமானங்களுக்கு ஆளானாலும் பரவாயில்ல, என்னிடம் இருப்பதை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், பகிர்ந்துக்க தயாரா இருக்கிறேன் அந்த முடிவு எடுக்கிறது, அதுதான் நம்மை இந்த தனித்துவமான இடத்துல வைக்குது. அகரத்துக்கு நீங்கள் தான் தூண்கள், அவர்கள் விதைகள், நீங்கள் விழுதுகள். இந்த விழுதுகள் இனி இந்த மரத்தை தாங்கும். பல நேரங்களில் இப்படி செய்யறதுனால புகழ் மட்டும் வராது, பொறாமையும் வரும், வன்மமும் வரும். அறம் செய்ய விரும்பு. இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சதுதான் அகரம். இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணர்வு. அந்த உணவு, உடை, இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைப்பதில்லை, அம்மாட்ட கிடைக்கும், அகரத்துல கிடைக்கும். இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முற்கிரீடம் தான் கிடைக்கும். இந்த உலகத்தில் ரொம்ப சவாலானது நல்லது செய்கிறது. உங்கள் தெருவில் இறங்கி ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது எவ்வளவு சவாலானது அப்படின்னு தெரியும். முதல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு துணிவு வேண்டும். துணிச்சல் இல்லாத யாரும் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாது. நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பணமோ செல்வமோ எல்லாம் முக்கியம் இல்லை, துணிவு தான் முக்கியம். அந்த துணிவோடு இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற அகரத்திற்கு எனது முதல் வாழ்த்துக்களும் நன்றியும். நல்ல விஷயங்கள் செய்ய போடுற பொழுதுதான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க, நீங்கள் கலங்கப்படுத்தப்படுவீங்க, நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க. இதுவெல்லாம் தான் இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம். மனித கண்டுபிடிப்பிலேயே அல்லது இயற்கையில் எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் கெட்டுப்போகாத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன். அந்த இயற்கைக்கு சவால் விடுகிற ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தான் என்றால் அது கல்வி. எத்தனை லட்சம் வருஷமானாலும் கெட்டுப்போகாதது இயற்கை வழங்கிய தேனும் நமக்கு கொடுத்த கல்வியும். அகரத்திற்கு நீங்கள் தேன் கொடுத்தது அவ்வளவு பொருத்தமான விஷயம். ஔவையார் ஒரு மன்னனினுடைய அரண்மனைக்கு போய் கதவை தரடா அப்படின்னு சொல்லுவா. அந்த வாயிற்காவலன் கதவை திறக்க கொஞ்சம் காலதாமதப்படுத்துறப்ப ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவா. அந்த பாட்டினுடைய கடைசி வரி, நாம் புலமை மிக்கவள், அறிவு மிக்கவள், எனக்கு உன்னுடைய கோட்டையோ உன்னுடைய அரண்மனையோ உன்னுடைய அதிகாரமோ ஒரு பொருட்டு இல்லை, எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுவா. ரொம்ப அருமையானவர். எங்க போனாலும் எனக்கு வாழ்க்கை இருக்குடா, நீ அல்ல அப்படின்னு. அந்த வரிக்கு முதல் ஒரு வரி இருக்கும், ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன் கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்திற்குள் போவது, எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவார். ஒரு மாணவன் அல்ல, ஏறக்குறைய பல ஆயிரம் மாணவர்களின் கைகளில் கோடாரியோடு காட்டுக்கு அனுப்பிய ஒரு வேலையை அகரம் செய்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக 4 ஆண்டுகள் செயல்பட்டேன். இந்தியாவில் கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பு அது. ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், எல்லா நிறுவனங்களையும். அதில் இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்விகளை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 28 எம்பிக்கள் அதில் இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் என்னை அழைத்த அந்த செயலாளர் கேட்டார், நீங்கள் மட்டும் தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, ஏன் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு புரியல, ஏன் அப்படின்ன. இந்த 28 பேரில் ஓன் யூனிவர்சிட்டி இல்லாத ஒரே ஆள் நீங்க தான் சார் அப்படின்னாரு. சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்க தான் அப்படின்னாரு. நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக, ஒரு செயல்பாட்டாளனாக, ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும்.
அந்த தெளிவோடு நடந்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சூர்யா அவர்களுக்கும் அகரத்தினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேடிக்கை பார்க்க வந்த எனக்கே இவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. இதில் உழைக்கிற அகரத்தை சேர்ந்தவங்க, அகரத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற சூர்யாவுக்கும் அவருடைய டீமுக்கும் இது எவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் இங்கே வந்து அவங்களோட பயணத்தையும் இன்னைக்கு அவங்க வந்து சேர்ந்துருக்கிற இடத்தையும் அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்குள்ள ஓடுறது ஒன்றே ஒன்று தான், இந்த அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன். அகரம் இருந்ததால் என் வாழ்க்கை இது அப்படின்னு சொன்னாங்க. அகரம் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வாழ்க்கை என்னவா இருந்திருக்குமோன்னு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எனக்கு. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கையில் வந்து கொஞ்சம் பொருளாதார வசதியும் கொஞ்சம் சமூக செல்வாக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறோன்றதை பொறுத்து தான் நாம் யார் அப்படின்றது தீர்மானமாகுது. அப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா ஒரு என்ன வேணா முயற்சி பண்ணிருக்கலாம். அவருடைய செல்வாக்குக்கும் அவர் அன்னைக்கு இருந்த செல்வத்துக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அல்லது ஒரு இப்பவும் இருக்கு, தயாரிப்பு நிறுவனம் இருக்கு, இன்னொரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அமைக்கணும்னு மட்டும் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு விதைன்னு ஒரு திட்டம், அதுல வந்து இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது இருக்கு இல்லையா. ஹியூமன் கைண்ட் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை என்னன்னா, மனிதர்களுடைய தனித்துவம் அப்படின்றது என்னன்னா, மற்ற விலங்கிலிருந்து நம்மை விட புத்திசாலி உயிரினங்கள், அந்த ஹோமோசெப்பைன்ஸை விட சிறந்த உயிரினங்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கு. ஆனால் அவர்களால் சர்வைவ் ஆக முடியாத போது மனித இனத்தால் ஏன் சர்வைவ் ஆக முடிஞ்சதுன்னா, நமக்கு மட்டும்தான் நாலேஜ் ஷேரிங் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய தன்மை இருக்கு. நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்றது. இது எல்லாருக்கும் வராது, எல்லாராலையும் முடியாது. நமக்கு தெரிஞ்சதை என்கிட்ட இருக்கிறத நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன், அதுக்கு என்னுடைய நேரம் செலவானாலும் சரி, அதுக்கு என்னுடைய பொருளாதாரம் செலவானாலும் சரி, பல விமர்சனங்களுக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல சில அவமானங்களுக்கு ஆளானாலும் பரவாயில்ல, என்னிடம் இருப்பதை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன், பகிர்ந்துக்க தயாரா இருக்கிறேன் அந்த முடிவு எடுக்கிறது, அதுதான் வந்து நம்மை இந்த தனித்துவமான இடத்துல வைக்குது. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளால என்ன கொடுக்க முடியும், நமக்கு இந்த சமூகம் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கு, நாம அதுக்கு திருப்பி என்ன கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் மீண்டும் நான் சொல்றேன், சூர்யா சாருக்கும் அகரமுக்கும் என்னை இந்த இடத்துல வந்து நின்று இந்த மாணவர்களுடைய சாதனையை, ஒரு தலைமுறையை ஒரு படி முன்னேற்றிய இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்ததுக்கு நான் ஐ ரியலி தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. வெற்றி சார், ஒரு குவெஸ்டின். நீங்க அந்த ஒரு டயலாக் எழுதுனீங்கல்ல, காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்கன்னு, அது எழுதுறதுக்கு என்ன சார் ஒரு காரணம்? அந்த கல்வி பத்தி அவ்வளோ ஒரு டீப் ரூட்டடா ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படி எழுதுனீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? would you like to share with us? இல்ல, அதுக்கு காரணம் கல்விதான், வேற எதுவுமே கிடையாது. நமக்கு படிப்பு சரியா வராதுன்றதும் படிச்சவங்க இன்னும் நல்லா இருக்காங்கன்றதும் தான் அதுக்கு காரணம். ஒருத்தருடைய ஒரு தலைமுறையை நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா அவனுக்கான கல்வியை கொடுக்கறதும் அவனுக்கு கல்வி மறுக்கப்படுறதை தடுக்கிறதும் தான். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் அதுக்கான இன்ஸ்பிரேஷன். அப்புறம் அது வந்து ஒன்றும் ஒரு யாரும் சொல்லாத வசனம் கிடையாது, ஒரு பெரிய விஷயமும் இல்லை அது. ஏன்னா இப்போ நடைமுறையில் அதை படுத்துறவங்க இருக்கும்போது அதை சும்மா வசனமா பேசுனது ஒன்றும் பெருமை கிடையாது. அதனால தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இப்போ இந்த மேடையில் நிற்கிறது வந்து எவ்வளோ பெருமையா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நானே இருக்க மாதிரி இருக்கு. இந்த சினிமாவில் அப்படியே கண்ணாடியாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் நம்ம முகமே தெரியும். அப்படி எங்கே பார்த்தாலும் என் முகமே தெரிகிறது. ஏன்னு சொன்னால்
நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி. இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உங்களை பாராட்டுற தகுதியோட வந்திருக்கிறதுக்கு காரணம் பெரியார் பெரியார் பெரியார். அவரை நம்ம என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் வந்து பெண்களை பெரியாரை பற்றி படிக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, படித்தா நம்மெல்லாம் முன்னேறிடுவோம், அவங்க பேச்சை கேட்க மாட்டோம். அவர் ஒருத்தர் தான் சொன்னார், பெண்கள் கையில் கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க, நீங்கள் உலகை வெல்வீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இந்த அத்தனை பாராட்டுக்களுக்கும் தகுதியான தம்பி சூர்யா அவர்கள், அவங்க குடும்பத்துக்கு நாம் நன்றி சொல்லணும். இங்கே அவர்களுடைய வரலாறுலாம் சொன்னாங்க. அவருடைய தந்தை அண்ணன் சிவக்குமார் அவர்கள், அவருடைய உழைப்பு அவருடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கு. ஆனால் அந்த பிள்ளைகளை வெறும் பணத்தால் குளிப்பாட்டி வளர்க்கல, வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை போராட்டங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தாரு. இந்த பெண்கள் படையோடு சேர்ந்து நாம் இன்னும் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னா, நமது அண்ணன் சிவக்குமார் அவர்களுடைய இணையர் லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பெண்கள் அனுமதிக்கலைன்னா ஆண்களால் நல்ல காரியம் பண்ணவே முடியாது. முடியுமா? யாராவது சொல்லுங்க, முடியுமா? என்னதான் சொன்னாலும் பின்னாடி இழுத்துருவாங்க. அதை போல இந்த அகரத்தை இப்படி வெற்றிகரமாக நடத்துவதற்கு சூர்யா அவர்கள் எவ்வளவு பங்களிக்கிறாரோ அவருக்கு துணையாக இருக்கிற ஜோதிகா அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லணும், அவங்கள பாராட்டணும். இந்த மாணவர்களாகிய நீங்கள் இது கிடைச்சது அனுபவித்தோம் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைக்காம, மீண்டும் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை செய்வோம், எங்கள் ஊருக்கு இதை செய்வோம்னு உணர்கிற அந்த அறத்தை கற்றுக் கொடுத்த அகரத்துக்கு நீங்கள் தான் தூண்கள், அவர்கள் விதைகள், நீங்கள் விழுதுகள். இந்த விழுதுகள் இனி இந்த மரத்தை தாங்கும். பல நேரங்களில் இப்படி செய்யறதுனால புகழ் மட்டும் வராது, பொறாமையும் வரும், வன்மமும் வரும். எதனால் வன்மம்? குடும்பமே இப்படி இருக்கே, அதுக்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. குடும்பமாக குற்றவாளியாக இருந்தால் பரவாயில்ல, குடும்பமாக நல்ல வேலை செய்கிறதுனாலயே அப்போ அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது. அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமயத்தில் தெரியாது எதுக்கு திட்டுறாங்க, ஏன் இந்த விமர்சனம் வருது புரியாது, ஏன் பொறாமை வருது. மகாபலி சக்கரவர்த்தி கதையை பற்றி நம்ம கேட்டிருக்கோம். மகாபலி சக்கரவர்த்தியை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவர் எல்லாருக்கும் கொடுத்தாராம். நான் வந்து கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னார். அது எதுக்கு கடவுளுக்கும் வரணும்? நீ என்ன கொடுக்குற? நான் வந்து கேட்குறேன் பாரு, 3 அடி வானத்தில் 1 அடி, தரையில் 1 அடி, உன் தலையில் 1 அடி அப்படின்னு கடவுளுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி சின்னத்தனமெல்லாம் இருந்திருக்கு. அதான் அந்த கதையில் வருது. அப்போ மக்களுக்கு இருக்கிறதுல இயல்பு தானே. அதையும் தாங்கி கொண்டு பாகக்காயை சாப்பிடு, பாகக்காய் சாப்பிட விரும்புன்னு சொன்னால் பிடிக்குமா? அப்படி தான் அறம் செய்ய விரும்புங்கிறது. நல்லதை செய்ய விரும்ப மாட்டோம், ஆனால் விரும்புங்க. எனக்கு ஒரே ஒரு உணர்வோடு சொல்லணும்னா, பெரியவங்க பல நேரம் நல்லவர்களை பார்த்து சொல்லும்போது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணால் சொல்லி வாழ்த்தலாம், ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனுடைய பொருள் என்னென்னா, நீங்கள் நல்லா இருப்பதன் மூலமாக பல 100 பேர் நன்றாக இருப்பார்கள். அப்படியாக சூர்யா அவர்களையும் இந்த அகரத்தின் தொண்டர்களையும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறம் செய்ய விரும்பு, இந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சது தான் அகரம். அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு விதமாக தனி மனிதர்களாக நிறுவனங்களாக வந்து நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் செஞ்சிட்ருக்காங்க. நான் நடிக்க வந்ததுக்கப்புறமா 2006
எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, எனக்கு எப்படி இவ்வளோ அன்பு கிடைக்குது, இவ்வளோ அன்பு, இவ்வளோ மரியாதை, இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே, நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம். அந்த அகரம்க்கு எனக்கு வழி காமிச்ச ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணர்வு, அந்த உணவு, உடை, இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அப்போவே உணர்ந்தோம். எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, சிங்கம் படம் ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன். ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதில் 1 கோடி ரூபா கிடைச்சது. ஆளுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு 1 கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம். விஜய் டிவி கூட என்னோட அண்ணன் /சித்தப்பா கமல் சார் அவர்களும் அப்போ இருந்து எங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அன்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுப்பிச்சாங்க. ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். நாங்கள் 100 பேரை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம். பட் அதில் எப்படியாவது 160 பேரை படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. 100 பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது, 60 பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை. திரும்பி கால் பண்ணோம். அப்போ நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. நிறைய கல்லூரிகள் வந்து இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க. அந்த பயணம், அந்த உறவு இப்போ வரைக்கும் அது போகவே இல்லை. 160 சீட்டில் ஆரம்பித்தது இப்போ 15 வருஷம் கழிச்சு இப்போ கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு மேலே நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான பயணம். இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இது வெறும் ஒரு தாட்டாக இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற கல்லூரிகள், இங்கே இருக்கிற நன்கொடையாளர்கள், இங்கே இருக்கிற CSR, இங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ், அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள், ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா, இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே இருக்கிற அண்ணாக்கள், அக்காக்கள், அத்தனை பேரையும் சொல்லிகிட்டே போகலாம். இவங்க இல்லாமல் இந்த ஒரு அழகான பயணம் கிடைச்சிருக்காது. இன்னும் எத்தனையோ பேர் வந்து வழிகாட்டிகள்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு. இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம், குறை சொல்கிற விரல்னு சொல்லலாம், மிரட்டுற விரல்னு சொல்லலாம். ஆனால் இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா, நான் இருக்கேன், விரலை பிடிச்சிக்கோ, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற விரல் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த விரல், எனக்கு அண்ணா /சித்தப்பா, நம்மளோட கமல் சார் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம். மிராக்கிள்ஸ் ஹேப்பன். நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும். உயிரே, உறவே, தமிழே, வணக்கம். எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான். ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது. கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைப்பதில்லை. அம்மாட்ட கிடைக்கும், அகரத்தில் கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற. ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும். பரவாயில்ல, அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை, மனோபலம் வேணும், அந்த தைரியம் வேணும். அந்த தைரியமும் துணிச்சலும், கல்வியை நான் கற்றே தீருவேன், கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவண செய்வேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு அது ஒரு நீட்சி, அது ஒரு நதி. இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனால் இன்னொரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாங்கிறேன்னு? அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய
பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீங்க, அதுல வெல்ல முடியாது. இப்ப நான் சொல்றேன் தம்பி, இவர் செய்திருக்கும் இந்த பணியை நான் நேத்தி முதலமைச்சரோட பேசிட்டு இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், இந்த என்ஜிஓக்கள் நீங்க பெருசா ஆதரிக்கணுங்க. அவங்க வேற எதுவும் கேட்கல, பண உதவி கேட்கல, அனுமதி கேட்கறாங்க. அதுல நமக்கு என்ன வலிக்க போகுது? ஐயா கொடுத்துருக்கையா? இல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாரு. அது அந்த பெருமையோட நீங்க வருகிறேன், நாங்க பண்ணத்தான் போறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. அதில் நானும் பங்கு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இதே திட்டம் இவரை பார்த்து தான் ஐடியா வந்ததுன்னா அது தப்பு இல்லை, அரசுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. ஏனென்றால் நல்லது எதிரிகிட்ட இருந்தாலும் கேட்கலாம், இது நம்ம பிள்ளை, இங்க இருந்து எடுக்காம வேற எங்க இருந்து எடுப்பாங்க? அன்பு, கல்வி போதுமானது. இந்த ஆயுதத்தை வைத்து உலகத்தை வெல்லலாம். அதற்கான படை இது. எங்க நிக்க சொன்னாலும் இந்த கூட்டத்தில் நான் நிற்பேன். என்னை எப்படி கூப்பிடுறதுன்னு சொன்னாரு, கேட்டாரு. அண்ணன் கூப்பிடுறதா, சித்தப்பான்னு கூப்பிடுறதா? எனக்கு இப்பப்பா நான் கமல் நற்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து பார்க்குறேன், இவரை இனிமே தம்பின்னு கூப்பிடுறதா இல்லை அண்ணன் கூப்பிடுறதா? என்ன வேண்டுமா கூப்பிட்டுக்குங்க, அன்பா கூப்பிடுங்க, உறவு தொடரட்டும், அவ்வளோதான் நான் சொல்வேன். நன்றி. ஏர்போர்ட்டுக்கு போனோம், அதுக்கு முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.